அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு குலதெய்வ சரணம், உச்சிஷ்ட மகா கணபதி சரணம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எனது அன்னை வராகியின் அருளாலும் மதுரை மீனாட்சி தாயின் அருளாலும் எல்லோரும் செல்வ வளமும் பொருள் வளமும் தன வளமும் குடும்ப நலமும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உள்ள அந்த அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு எஸ்பி ஆஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சுப்பிரமணியன் பெருமாள், திருப்பூர்லேருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களாக போராடி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நேயர்களேனா தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த 10 வருடத்தில் அவங்கள சம்பாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. மற்றவங்களை காட்டிலும் பின்னோக்கி ஓடக்கூடிய ராசிகள் இந்த ராசி தான் இப்பொழுதே கூடிட்டு இருக்கு. எல்லோரும் நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்மளால் முடியலை அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் ஒரு 10 முதல் 20% ஜெயிச்சிருக்காங்க. அது வேறு கதை. தசாபுத்தி வாழ்க்கை முறை அது வேறு விஷயம். ஆனால் 90% மக்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் என்றைக்கு நீங்கும்? அவருடைய கடன் சுமை எப்போ குறையும்? குடும்பத்தில் எப்போ சந்தோஷம் நிலவும்? சில பேர் கணவன் மனைவி பிரிவினை வேதம் கூட வந்துடுச்சு. குழந்தைகளுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, பெற்றவங்களுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா பேர்த்துக்கு மனசுக்குள்ளே இருக்குது. சார் வீடு கட்டி பாதி குறையிலே இருக்குது, அந்த கடன் வந்து மறுபடியும் நிவர்த்தியாக வரலை. லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த லோன் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கடன் வாங்கிட்டேன். அந்த லோனை என்னால் திரும்ப வந்து லோன் வாங்க முடியல, கடன்காரனுக்கு வட்டி கட்ட முடியல அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கவங்க நிறையா இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருப்பாங்க. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை, கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு இது மாதிரியெல்லாம் வந்திருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி போராட்டக்கார ராசி உலருக்கு போராடிக்கிட்டே தான் இருக்குது. இவங்களுடைய தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. சரி 10 வருஷமாக நாங்களும் பார்த்துட்டேன் சார், பழகி போச்சு. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்போச்சு. எங்களுக்கு இனி விடிவு காலம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடக்கட்டும் பாலத்தை போட்டுட்டு போகிறாங்க சார். ஒரு தெய்வ நம்பிக்கையை ஒரு வழிபாடு சொன்னோம்னா கூட சார் போங்க சார் எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இவங்க சொல்கிறாங்க. இவர்களுக்கு விடிவு காலம் எப்போ வரும் புரியுதுங்களா? இவங்கள் குழந்தைகளை நல்ல நிலையிலும் கடன் சுமையிலிருந்து நீங்கவும் குடும்பத்தினுடைய சந்தோஷம் நிலவும் எப்போ சார் எங்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன கேட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கைகள் தெய்வ நம்பிக்கைகள் உண்மை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கர்மா இது வாங்கி தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டால், கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. குடும்பத்துக்காக நீ உழைச்சிக்கிட்டு உன்னுடைய விதியாக தான் சரிங்களா? நீங்கள் குடும்பத்துக்காக போராடிக்கிட்டே இரு, உனக்கான நல்ல பேரும் கிடைக்காது. என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான் வரும். அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மாவுக்காக இருக்கட்டும். ஏன்னா சார் பெத்த தாயை கேட்கும் சார், நீ என்னடா செஞ்சுவிட்ட அப்படிங்கிற சூழ்நிலையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன வலிகள் நிறையா இருக்குது. இது நிறையா பேருக்கு கண்டிப்பாக உண்மையாக கூட இருக்கும். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு போராடி செஞ்சுருந்தா கூட உங்களுடைய பேர் அங்கே எடுபடாது. என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் கடைசியில். ஒரு 10 முதல் 20% நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கை நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 90% மக்களுடைய குடும்பம் காதலில் பிரச்சனை, கடன்களில் பிரச்சனை, நம்ம நினச்ச ஒரு லவரை கல்யாணம் பண்ண முடியலை, அவர்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாதாரம் ப்ராப்ளம், நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை சேர்க்க முடியல, வீடு கட்டி பாதியிலே கிடக்க அதை நிவர்த்தி பண்ண முடியல. சரி கடன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோன் போட்டேன், அதில் லோன் வரல, அந்த கடனுக்கு வாங்கின கட்டிங் கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். புருஷன் முன்னாடிக்குள்ளே ரொம்ப சண்டையாக இருக்குது சார். ஒன்றும் என்றைக்கு தான் சரியாகும்னு தெரியல. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார். கடைக்காரர் யார் எப்போ வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் நிறையா மக்கள் இருக்கிறாங்க. ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த தொழிலில் முதல் அப்படியே கிடக்குது, அந்த தொழில் ஜெயிக்கவும் இல்லை, என்னால் மறுபடியும் அதிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் முடியலை, எடுக்கவும் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இப்போ இந்த கொரோனா காலங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையோட தொழிலெலாம் முடங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். நிறையா பேர் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தொழில் இன்னொன்று வச்சு நடத்தி அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய கௌரவத்தை விட்டு தன்னுடைய குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒரு வேலைக்கு போகிற சூழ்நிலை, அவங்க வந்து அந்த பாடுபடுற சூழ்நிலைக்கான பலன்கள் இல்லை சார். ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 500 தர்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் இருக்குது. வருகிற 2026 மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுடைய சூழ்நிலை மாறுது சார். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எவ்வளவு துன்பத்தை தருதோ அதுக்கு தகுந்த பலன்களை தரும் சார். ஒரு சிலையை வந்து
100 ஒளிகளுடைய 1000 ஒளிகளோட ஒளிகளில் தான் அந்த தெய்வம் ஆகுது. அதேபோல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை அடித்து 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 தெய்வம் ஆயிட்டாங்க சார்ன்னு சொல்லணும். அந்தளவுக்கு மன வலியில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்லாம் கொள்ள வெறியில் இருக்கிறா எவ்வளோ ஜோதிடம் சொன்னோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்குது. இவர்களெல்லாம் கண்டிப்பாக சூழ்நிலை மாறி வரும் சார். துன்பத்தை கொடுக்குற அதே கடவுள், அதே தெய்வம், அதே நிகழ்வு அவர் ஒரு நாளைக்கு இவர்களுக்கு நல்லதும் செய்வார். இந்த பிரபஞ்சம் மாற்றி மாற்றி தான் சார் செஞ்சிட்ருக்குது. அந்த பொறுமைக்கான கால அளவு தான் கொஞ்சம் நீண்டுக்கிட்டு இருக்கிற ஒழிய இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் 100% என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ 9ல் வரக்கூடிய குரு பகவானால், அதாவது கடகத்தில் வர குரு பகவானால் விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். 2026, 27 இவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே சமயத்தில் இவர்கள் காவல் தெய்வ வழிபாடும், பைரவர் வழிபாடும், வராகி வழிபாடும், அந்த மாதிரி வழிபாடு செய்ய செய்ய சார் நான் ஒரு உக்கிரமான தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்க சார். அந்த தெய்வத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே போங்க சார். கருப்பசாமி, அருவாளோடு இருக்கிற தெய்வங்கள், இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான இருக்கிற தெய்வங்கள், ஊர் காவல் எல்லை தெய்வங்கள், இந்த தெய்வங்களை பூரா நீங்கள் வழிபட்டுகிட்டே வாங்க சரிங்களா. அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய சித்திரை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சித்திரை வழிபாடு யாராவது ஒரு சித்திரை பிடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்ம கணக்கம்படி சித்தர், அப்புறம் வந்து போகர், பழனி மலையில் போகர், எதையாவது உங்களுக்கு இந்த சித்தரை பிடிச்சிக்கிட்டு அதன் வழியாக நீங்கள் பயணித்து செல்லும் பொழுது உங்கள் கஷ்டங்களெல்லாம் துன்பங்களெல்லாம் நீங்கி வரும். உங்களுக்கான இது நாள் வரை நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். 2026 உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று கூறி நீங்கள் அனைவரும் செல்வ வளமுடனும் பண வளமுடனும் குடும்ப சந்தோஷத்துடனும் வாழ வேண்டி எஸ்பி ஆஸ்ட்ரோ உங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. ஏன் சந்தேகங்களுக்கு எனது கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உங்களுக்கு பலனை நான் சொல்கிறேன் சரிங்களா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.